ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்தது. ஹெட் இன்ஜுரி ஆகி மண்டை ஆக்சுவலாக உடையலை, ரெண்டா அப்படி உடையாமல் 150க்கு மேற்பட்ட கிராக்ஸ் ஸ்கல்லில் ஹெவி பிளட் லாஸ் ஆகி சீஷர் அடித்து நான் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டேன். என்னை டெத்து டிக்ளேர் பண்ணுறதுக்காக என்னை அறைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு தெரிகிற மாதிரி நான் கட்ட விரலெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன், சசிச்சிருக்கேன். அதனால டாக்டர்ஸ் திருப்பி என்னை கொண்டு போய் திரும்பவும் வச்சு ட்ரை பண்ணி நல்லாக்கிட்டாங்க. இன்றைக்கி நான் இங்கே உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். இந்த விபத்துக்கு அப்புறம் இந்த பின்னாடி தலையில் 24 மணி நேரமும் யாரோ ஒருத்தங்க இப்படியே அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அதோடையே நான் இருப்பேன். கொஞ்ச நாள் டாக்டர்கிட்ட பெருசுப்படுத்தினேன் அதை. அப்புறம் அவர் மெதுவாக சரியாகும்னு சொன்னார். நீங்கள் பார்த்துக்கங்க, 2008லேருந்து இப்போ வரைக்கும்னா எவ்வளோ வருஷம் அப்படின்னு. அந்த வலியோடையே தான் நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன். அது எனக்கு பழகிருச்சு எங்கூட. அதுவும் மகர்ஷி அவர்களுடைய அதிஷ்டானத்தில் போய் நம்ம செய்கிறோம். அந்த இடத்துல எனக்கு ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது ஆக்கினை தவம் பண்ணும் பொழுது. இந்த காயக்கல்ப பயிற்சி நரம்பு மண்டலத்தை சீரமைக்கும் அப்படிங்கிறது எங்கள் பேராசிரியர்கள்லாம் அது நடத்தி கொடுக்கும்போது சொன்னாங்க. பட் ப்ராக்டிக்கலாக நான் அதை ஃபீல் பண்ணேன். என்னுடைய இந்த பின்னாடி இருந்த அந்த எங்கூடையே வர வலி அப்படிங்கிறது கிராஜுவலாக அப்படியே எப்படி ஐஸ் கட்டியை தண்ணிக்குள்ளே போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுமோ அந்த மாதிரி குறையிறத நான் ஃபீல் பண்ணுறேன். அது ஒரு பெரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில்.